ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 பயிற்சி 4.2 அறிமுகம் பார்க்க போகிறோம். இதை பற்றி பார்க்க போகிறோம். செங்குத்து கோடுகள் வரைதல். என்ன பார்க்க போகிறோம்? செங்குத்து கோடுகளை எப்படி வரையும். பெரும்பாலான கட்டிடங்களில் சுவரும் தரையும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருப்பதை பார்த்திருக்கிறீர்கள். இது தரை, இது சுவர். ரெண்டு ஒன்றுக்கொன்று எப்படி இருக்கும்? செங்குத்தாக இருக்கிறது நம்ம பார்த்துருப்போம். மூளையெல்லாம் பாருங்க, எல்லா மூளைகளும் தரையும் அந்த சுவத்துடைய மூளையும் ரெண்டு ஒன்றுக்கொன்று எப்படி இருக்கும்? செங்குத்தா இருக்கும். ஆகையால் நம்முடைய உயரத்தை அளக்க படத்தில் காட்டியுள்ளபடி சுவரில் அளவுகளை குறித்து நாம பயன்படுத்துகிறோம். வடிவியலில் உருவங்களின் உயரம் காண நாம் செங்குத்து கோடுகளை பயன்படுத்துகிறோம். மூளை மட்டத்தை பயன்படுத்தி பின்வரும் வடிவங்களின் உயரம் காண்க. மூளை மட்டம்னா ஜாமெட்ரி பாக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்ன இருக்கும் ஜாமெட்ரி பாக்ஸில்? உங்கள் ஜாமெட்ரி பாக்ஸில்னா காம்பஸ் இருக்கும், பாகைமானி இருக்கும், அது போக மிச்ச ரெண்டு முக்கோணமாக இருக்கிற அளவுகள் ரெண்டு இது இருக்கும். அதுதான் மூளை மட்டங்கள். இது ஒரு மூளை மட்டம். ஓகே, இதாக இருக்கு பாருங்க. இந்த ரெண்டு பக்கம் செங்குத்தா இருக்கும், ஒன்று கர்ண மாதிரி இருக்கும். கணித உபகரண பெட்டியில் முக்கோண வடிவில் 2 மூளை மட்டங்கள் உள்ளன. ஒவ்வொரு மூளை மட்டத்திலும் ஒரு செங்கோணம் உள்ளது. இந்த இடத்துல என்ன இருக்கும்? ஒரு செங்கோணம் இருக்கும். ஒரு மூளை மட்டத்தின் கோணங்கள் 1ல் 30, 60, 90 இருக்கும். இது 90 அப்படின்னா இது அளந்து பார்த்தா 30, 60 இருக்கும். மற்றொரு மூளை மட்டத்தின் கோணங்கள் இன்னொன்று இந்த இப்படி இருக்கும், 45, 45, 90ன்னு இருக்கும். ஓகே, செங்கோணத்தை உருவாக்கும் 2 விளிம்புகளும் சென்டிமீட்டரில் அளவுகள் குறிக்கப்பட்டிருக்கும். இதுல என்ன அளவுகள் குறிக்கப்பட்டிருக்கும்? சென்டிமீட்டர்ல அளவுகள் குறிக்கப்பட்டிருக்கும். அதை வச்சுதான் நம்ம இப்ப இதை அளக்க போறோம். இதை அளந்து எழுத சொல்லியிருக்காங்க, அளப்போம். மூளை மட்டத்தை பயன்படுத்தி பின்வரும் வடிவங்களின் உயரம் காண்கின்றாங்கல்ல, இப்ப பார்ப்போம். வச்சிருக்கேன். இங்க இருந்து 1, 2, 3, 4.5 சென்டிமீட்டர் இருக்கு. இது உயரம் எவ்வளவு இருக்கு? 4.5 சென்டிமீட்டர். ஓகே, அதே போல இதனுடைய உயரம் இங்க இருந்து 1, 2, 3, 4, 4.4 தான் இருக்கு. 1, 2, 3, 4 இருக்கு. ஓகே, 4.4 சென்டிமீட்டர். அடுத்து இங்கே வருவோம். ஓகே, 0 வச்சிருக்கேன். 1, 2, 3 கிட்டத்தட்ட எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்கு? 3 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்து இந்த அளப்பமா 1, 2, 2.9 சென்டிமீட்டர். ஓகே, மூளை மட்டத்தை பயன்படுத்தி செங்குத்து கோடுகள் வரைதல் இப்பகுதியில் கற்போம் சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க அதனுடைய உயரங்களை அளந்து எழுத சொல்லியிருக்காங்க, எழுதியாச்சு. இந்த 2 மூளை மட்டங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு இது 30, 60 டிகிரி இருக்கும், ஒரு இதுல ரெண்டுமே 45 இருக்கும். அந்த மூளை மட்டம் 2 இருக்கும். இந்த மூளை மட்டங்களின் பயன்கள் பாருங்க. 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி ஆகிய கோணங்களை அமைக்கலாம். இணைகோடுகள் மற்றும் செங்குத்து கோடுகள் வரையலாம். வடிவங்களின் உயரங்களை அளக்கலாம். இப்போ வடிவங்களின் உயரங்களை பார்த்தோம் இல்லையா? உங்களுக்கு தெரியுமா? P என்ற புள்ளியிலிருந்து AB என்ற கோட்டு துண்டிற்கு வரையப்படும் செங்குத்து கோடு Q என்ற புள்ளியில் சந்திக்கிறது எனில் Q ஆனது செங்குத்து கோட்டின் அடியாகும். செங்குத்துன்றத இப்படி நம்ம குறியிட்டு காமிக்கலாம். அதாவது PA இஸ் பெர்பெண்டிகுலர் டு AB அப்படின்னு. இந்த PQங்கிறது ஏபிக்கு செங்குத்து அப்படின்றத. இணைகோடுகள் வரைதல். ஒரு காகிதத்தின் மீது அளவுகோலை வைத்து அதன் இரு விளிம்புகளையும் ஒட்டி கோடுகள். ஒரு ஸ்கேல் வச்சிருக்காங்க. ஸ்கேல் வச்சுட்டு அதனுடைய முதல் விளிம்புல ஒரு கோடு போட்டிருக்காங்க, இங்க 2வது விளிம்புல ஒரு கோடு போட்டுறாங்க. ஓகே, இதை L1, L2ன்னு ரெப்ரசன்ட் பண்ணி L1 என்ற கோட்டின் மீது எவையேனும் இரு இடங்களில் மூளை மட்டத்தை வைத்து கோடுகள் L1 மற்றும் L2க்கு இடையே உள்ள தூரத்தை அளக்கவும். அவை சமமாக உள்ளனவா? இது ரெண்டையும் ஒரு மூளை மட்டத்தை வச்சு அளந்து பார்த்தோம்னா பார்த்தாலே தெரியுது நமக்கு. இந்த ரெண்டுக்கு இடையில எந்த இடத்துல நீ வச்சு பார்த்தீனாலும் நீளங்கள் சமமா இருக்கும். இவ்வாறு 2 இணைகோடுகளுக்கு இடைப்பட்ட செங்குத்து தொலைவு மாறாமல் இருக்கும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இணையாக அமைந்த கோட்டு துண்டுகள் சம நீளமுடையதாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்ப இது ஒரு கோடு, இப்ப இது ஒரு கோடு, இது ஒரு கோடு, இது ஒரு கோடு, இப்படி கொடுத்துருக்காங்க. இது 2 இணைதான். ஆனா கோட்டு துண்டுகள் சம நீளமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம்.
ரெண்டு இணை ஆனா சம நீளம் இல்லை. ஓகே, இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கில பெரிய எழுத்துக்களில் இணைகோடுகள் உள்ள எழுத்துக்களை அடையாளம் கண்டு பட்டியல் எடுக்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப இ அப்படின்னா இந்த 2-3 கோடு இணைகோடா இருக்கு. ஓகே, டபிள்யூல எது 2 இணைன்னு பாருங்க, இந்த 2 இணை, இதுவும் இதுவும் இணைன்னு சொல்லி சொல்றாங்க. இதே போல எந்தெந்த எழுத்துக்கள்ல இணைகோடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நீ பட்டியலிடு அப்படிங்கிறாங்க. ஏங்கிறதுல கட்டாயம் இல்லை, பியில் இல்லை, சியில் இல்லை, டியில் இல்லை, ஈல இருக்கு, எஃப் பாருங்க, எஃப்ல இணைகோடு இருக்கு. ஓகே, ஹைச்சில் பாருங்க இணைகோடு இருக்கும், இதுவும் இதுவும் இணையா இருக்கும். ஓகே, ஐ இது 2 இணையா இருக்கும், ஜேல இருக்காது. கே எல்லுல செங்குத்து கோடு தான் இருக்கும், எம்முல இருக்கும், இது 2 இணைகோடு. என் இது 2 இணைகோடு. ஓபி கியூல இருக்காது, ஆர்ல இருக்காது, எஸ் டில இருக்காது, யூ வில இருக்காது, டபிள்யூல இருக்கு, எக்ஸ்ல வெற்ற கோடு தான் இருக்கு, ஒய்ல இருக்க வாய்ப்பு இல்லை, டபிள்யூ எக்ஸ்ஒய் இசட்ல இது 2 இணைகோடு பாருங்க, இது 2 இணையா இருக்கும். ஓகே, அப்ப என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னா எஃப், ஹெச், ஐ, எம், என், இசட், அவங்க இயும் டபிள்யூவும் கொடுத்துருக்காங்க. ஓகே.